ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணப்பு உறவுகளும் சார்புகளும் உள்ள எடுத்துக்காட்டு 1.3 எடுத்துக்காட்டு 1.3ல் a = x என்பது ஒரு இயல் எண். x என்பது ஒன்றை விட மேற்பட்ட எண், 4ஐ விட சிறிய எண். b = x என்பது முழுக்களின் ஒரு உறுப்பு. x என்பது 0 அல்லது 0க்கு மேற்பட்ட எழுத்து அல்லது 2ஐ விட சிறிய எழுத்து. மற்றும் c = x என்பது இயல் எண்ணின் ஓர் உறுப்பு, 3ஐ விட சிறிய எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா, a × b சேர்ப்பு c = a × b சேர்ப்பு a × c. a × b வெட்டு c = a × b வெட்டு a × c என்பவற்றை சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. a = x என்பது ஒரு இயல் எண் சொல்லிட்டாங்களா? இயல் எண்ணா 1லிருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, x வந்து 1ஐ விட மேற்பட்ட எண். அப்போ அடுத்து 2, 3, 4ஐ விட சிறிய எண் கொடுத்துட்டாங்க. அப்போ 2, 3. b = ஒரு முழு எண் சொல்லியிருக்காங்க. முழு எண்ணா 0லிருந்து ஆரம்பிக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 அல்லது 0க்கு மேற்பட்ட எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0, 1, இங்கே 2 வராது, ஏன்னா அது வந்து 2ஐ விட சிறிய எண்ணு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் c = ஒரு இயல் எண், 3ஐ விட சிறிய இயல் எண். அப்போ c = 1, 2. a × b சேர்ப்பு c, இதை கண்டுபிடிக்க போகிறோம். b சேர்ப்பு c, bயை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் 0, 1ன்னு, சேர்ப்பு 1, 2. இதை அப்படியே சேர்த்து எழுதுகிறோம் 0, 1, 2. இப்போ a × b சேர்ப்பு c = இப்போ இதை வந்து a வந்து என்ன 2, 3 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச 0, 1, 2. இப்போ இதை வந்து நம்ம பெருக்கி எழுத போகிறோம் 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, a × b சேர்ப்பு a × c. இப்போ a × b கண்டுபிடிக்க போகிறோம். a வந்து 2, 3, b வந்து 0, 1. இப்போ இதை சேர்க்க போகிறோம் 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இப்போ அடுத்தது a × c = a வந்து 2, 3, c வந்து 1, 2. இப்போ இதை சேர்த்து எழுத போகிறோம். a × c = 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து a × b சேர்ப்பு a × c எழுதினோம்னா 2, 0, 2, 1, 3, 0. அப்படியே அந்த இது வந்து a × b, இது வந்து a × c. இப்போ இதில் சேர்த்து எழுத போகிறோம் 2, 0, 2, 1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ அதை எழுதிடுறோம். அடுத்து 2, 2 இரண்டில் உள்ள எண்கள் அனைத்தையும் எழுதிடுறோம். அடுத்து 3, 0, 3, 1 இரண்டிலும் இருக்குது, 1 எழுதிக்கிறோம் 3, 2. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். சமன்பாடு 1 மற்றும் 2லேயும் நம்ம என்ன இருக்கோம், ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ a × b சேர்ப்பு c = a × b சேர்ப்பு a × c என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ அதில் இரண்டாவது கேள்வி, a × b வெட்டு c = a × b வெட்டு a × c. அப்போது ஃபஸ்ட்டு a × b வெட்டு c கண்டுபிடிக்க போகிறோம். b வெட்டு c, b என்பது 0, 1, வெட்டு c என்பது 1, 2. இப்போ இரண்டுத்துக்கும் வெட்டுனா இது ரெண்டிலும் பொதுவாக உள்ள எண்ணை எழுதணும். அப்போ பொதுவாக உள்ள எண் வந்து 1. இப்போ a × b வெட்டு c = a வந்து 2, 3 × 1. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம் 2, 1, 3, 1. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது முதல்ல உள்ள கேள்வியிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a × b = a × b என்னென்ன 2, 3 × 0, 1. இதை சேர்த்து எழுத போகிறோம் 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அடுத்து a × c கண்டுபிடிக்க போகிறோம் 2, 3 × 1, 2, 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ a × b கண்டுபிடிச்சாச்சு, a × c கண்டுபிடிச்சாச்சு. அப்போ a × b எழுதிடுறோம் வெட்டு a × c. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான எண்கள் 2, 1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 3, 1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ எழுதிடுறோம் a × b வெட்டு a × c = 2, 1, 3, 1 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து என்ன தெரிய வருகிறது, ரெண்டும் சமமாக இருக்குன்னு தெரிய வருது. ஸோ a × b வெட்டு c = a × b வெட்டு a × c என்பது சரிபார்க்கப்பட்டது. நன்றி.